ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில மெட்டல் அண்ட் மைனிங் செக்டரோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது போக டிசிஎஸ் லிஸ்ட் ஆகி 20 வருஷம் ஆச்சு, அதோட ரிசல்ட் க்ரோத் எப்படி இருக்குன்னு, இ காமர்ஸ் செக்டரோடைய ரிசல்ட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் லிஸ்ட் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 டெக்கேட்ஸ் ஆயிட்டாங்க. 2004 இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஓ வந்திருந்தாங்க. அதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல பிரைவேட் செக்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் 1 பில்லியன் அளவுக்கு ஐபிஓ வெளியிட்டவங்க இவங்க தான். ஸோ அந்த சமயத்துல டாடா சன்ஸ் பாத்தீங்கன்னா 14% ஈக்விட்டியை டைலூட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துல 5 பைபேக் மற்றும் 3 போனஸ் இஷ்யூ மூலமாக 77.5% டோட்டல் கேஷ் ஷேர் ஹோல்டருக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ நல்ல ஒரு ஷேக் பாட்டு தான். கிட்டத்தட்ட 2018 மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 100 பில்லியனா ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் ஆயிருந்துச்சு. அதாவது ஐபிஓ லிஸ்ட் ஆன டேட்ல இருந்து 13.5 வருஷம் எடுத்திருந்தாங்க இந்த 100 பில்லியனை கிராஸ் ஆயிருந்துக்கு. ஆனா இந்த 200 பில்லியனை கிராஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 வருஷம் தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் இவங்களுடைய ஹெட் கவுண்ட் பாத்தீங்கன்னா 2004 33,000 இருந்தது. ஜூன் 30 பாத்தீங்கன்னா 6,06,000 இருக்குது. சிச்சுவேஷன் எந்த கண்ட்ரிலாம் இது பண்றாங்க, கிட்டத்தட்ட 33 கண்ட்ரில வந்து இவங்களுடைய பிரசன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அண்ட் 200க்கு அதிகமான கண்ட்ரில வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இந்த இ காமர்ஸ் பிசினஸ் டு கன்சியூமர் தான். ஸோ இந்த ஆன்லைன் இ காமர்ஸ் வந்து க்ரோத் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர் 2 ஏப்ரல் டு ஜூன்ல ரொம்பவே ரேப்பிடா வளர்ந்துருக்கு. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஜெப்டோ அவங்க டிஜிட்டல் அடாப்ஷனை டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல ரொம்பவே எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியால அதிகமான போன் பேமெண்ட்ஸ் அதிகமான இருக்குது, அது ஒரு காரணம். இவங்களுடைய மேஜர் சேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் க்ரோசரி டெலிவரி தான். இந்த க்ரோசரி டெலிவரியில இவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ 2023 அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆன்லைன் பயன்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 20 மில்லியனை கடந்துள்ளது. ஸோ 2030 இந்தியன் இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட ப்ரொஜெக்டட் வேல்யூ 350 பில்லியன் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு படுகிறது. ஸோ இதற்கு காரணம் ஒரு விதமாக கவர்மெண்ட்டும் புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிஜிட்டல் வர்த்தகத்துக்கு, அது ஒரு காரணம். அண்ட் இந்த போன்பே, யூபிஐ இந்த மாதிரியான நிறுவனங்களும் இவங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இ காமர்ஸ் சைட்ஸ்ல வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ இதனாலதான் இந்த கடந்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து வளர்ச்சி இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ 2022 40 ரூபாய்க்கு போயிருந்துச்சு. இதுக்கு தக்காளி விலையோட கீழே போயிருச்சு. இது உருப்படாது அப்படின்னு சொன்ன அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 250 ரூபாயில ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் முதலீடு செய்யிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் இந்த டேட்டா பேஸ் பொறுத்து தான். அதற்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா போன்பே, இந்த போன்பே அவங்களுடைய ரெவன்யூ வெளியிட்டு இருக்காங்க. 5,064 கோடி FY 24ல இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 74% இருந்திருக்கு. அண்ட் ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 197 கோடி. போன குவார்டர்ல இயர்ல பாத்தீங்கன்னா 738 கோடி லாஸ்ல காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த குவார்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து 197 கோடி ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, எல்லா ப்ராஃபிட் பிளாட்ஃபார்ம்லயும் மொபைல் ரீசார்ஜ் அந்த மாதிரியான ரீசார்ஜஸ்க்கு ₹1 ₹2 எடுக்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு காரணம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெட்டல் அண்ட் மைனிங் செக்டர். ஸோ மெட்டல் அண்ட் மைனிங் செக்டர் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெட்டல் அண்ட் மைனிங் செக்டர்ஸோடைய கேபெக்ஸ் பிளான் எப்படி இருக்கு அண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு பேனிங் ரிசல்ட் தான் இருந்துச்சு. எல்லாருடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்லைனா தான் இருந்துச்சு. இவங்களுடைய கேபெக்ஸ் பிளான் பாத்தீங்கன்னா JSW ஸ்டீல், டாடா ஸ்டீலோடைய கேபெக்ஸ் பிளான் பாத்தீங்கன்னா 40 முதல் 50 டன் மெகா டன் ஸ்டீல் வந்து கெப்பாசிட்டியை 2030க்குள்ள அவங்க கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் NMDC 100 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி அவங்களும் கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க 2030க்குள்ள. அண்ட் அப்பல்லோ டியூப்ஸ் வந்து 5 மெட்ரிக் டன்னும், அண்ட் சூரியோதயா பாத்தீங்கன்னா 1.2 மெட்ரிக் டன் டு 2 மெட்ரிக் டன் வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டிமாண்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஓவராலா இம்ப்ரூவிங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஃபோர்காஸ்டிங் growth in engineering, automotive and construction segments. ஸோ ஓவரால இவங்களுடைய வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்தியாவை பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல மட்டும் 1.9 மெட்ரிக் டன் ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 1.5 மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இம்போர்ட் பண்ணதுல அதிகப்படியான 85% ஸ்டீல் இம்போர்ட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா சைனா, சவுத் கொரியா, ஃப்ரம் ஜப்பான்ல இருந்து இருக்குது. ஸோ
ஓவராலா இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டாடா ஸ்டீலுடைய FY24 பாத்தீங்கன்னா 32.9 இருக்குது. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இவங்க யூகே, நெதர்லாந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட் லாஸ் ஆன காரணம் தான் காரணம். அண்ட் லோயஸ்ட் பி ரேஷியோல பாத்தீங்கன்னா கோல் இந்தியா இருக்குது 9% இருக்குது. ஸோ கோல் இந்தியா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. கோல் இந்தியாவுடைய RE பாத்தீங்கன்னா FY24க்கு 59.4% இருக்கிறாங்க. அண்ட் கிராவிட்டா இந்தியா நல்ல ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால அவங்களுடைய PE பாத்தீங்கன்னா 60 இருக்குது. ஸோ வருங்காலத்துல FY26ல 36.6% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஷாம் மெட்டாலிக்ஸும் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அப்சைட் பாத்தீங்கன்னா 20% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து இன் பிக்சர்ல இருக்குது. ROI பிரைஸ் டு புக் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா அப்போலோ டியூப்ஸ் அண்ட் அப்போலோ அண்ட் கிராவிட்டா இந்தியா வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து புக் வேல்யூக்கு நேரா தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இவங்களுடைய இபிடா மார்ஜின் குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் கோல் இந்தியா அண்ட் கிராவிட்டா இந்தியா வந்து நல்ல குவார்டர் ஆன் குவார்டர்ல இவங்களுடைய இபிடாவை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சேல் வந்து ரொம்பவே டவுனா கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து நல்ல ஒரு இபிடா மார்ஜினை கொடுத்துருக்காங்க. இதுலயும் லோவஸ்ட் பாத்தீங்கன்னா சேல் வந்து ரொம்பவே ஒரு மைனரா அவங்களுடைய இபிடா மார்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இபிடா மார்ஜின் வச்சுதான் அந்த கம்பெனியோடைய growth ப்ராஃபிட் மார்ஜினை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதனால தான் ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து ரிசல்ட்டும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராவிட்டா இந்தியா மீடியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வளர்ந்த ஒரு கம்பெனி. அண்ட் ஓவராலா இந்த கம்பெனியோடைய ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீலோடைய ரெவன்யூ பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 8% வந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 75% இயர் ஆன் இயர் உயர்ந்திருக்கு. ஸோ டாடா ஸ்டீலோட ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆபரேஷன்ல இபிடா வந்து 70.3 பில்லியன் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதுவே இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 8% வந்திருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 15% குறைந்திருக்கு. டாடா ஸ்டீலோடைய நெதர்லாண்ட் டேட்டா பாத்தீங்கன்னா 4.5 பில்லியன் கம்பேர்ட் டு லாஸ் ஆஃப் 2.96. ஸோ நெதர்லாண்ட்ல இந்த டைம் பாசிட்டிவ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அண்ட் டாடா ஸ்டீல் இபிடா லாஸ் காமிச்சிருக்காங்க இன் டாடா ஸ்டீல் யூகேல. ஸோ இவங்களுடைய லாஸ் பாத்தீங்கன்னா 9.5 பில்லியன் கம்பேர்ட் டு 3.88 பில்லியன் Q4 FY24. அண்ட் TSM டர்ன் டெப்ட் அண்ட் நெட் டெப்டை வந்து 822 பில்லியன் கோடியிலிருந்து 775 பில்லியனா Q4ல இருந்து கம்பேர் பண்ணதை குறைச்சிருக்காங்க. ஹையர் சிகுஷன். ஸோ டாடா ஸ்டீல் வந்து FY25ல 1.4 மெட்ரிக் டன் அதிகமான ஸ்டீல் வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோடைய ரிசல்ட் வந்து கம்பேரிங் டு டாடா ஸ்டீல் வந்து ரொம்பவே பேட் ஆகுது. இவங்களுடைய ரெவன்யூ இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 2% இருக்குது. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் படி 7% குறைஞ்சிருக்கு. இபிடா மார்ஜின் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாமே பேடா தான் இருக்குது. அண்ட் இவங்களுடைய கீ ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா இன்வென்டரி லாஸ் ரொம்பவே இது பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க 6.5 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டியோட பிளான்ட கமிஷனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து FY25 3வது குவார்டர்ல இருந்து அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கைடட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2025ல 28.4 மெட்ரிக் டன் முதல் 77 மெட்ரிக் டன்னா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் போர்டு வந்து இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க 30 மெட்ரிக் டன் சலரி பைப் அண்டர் JSW உட்கண்டா ஸ்டீல் லிமிடெட் வெயிட் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடுக்கு. சேல் அடுத்தபடிப்படியாக சேல் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 17% குறைஞ்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா -93% குறைஞ்சிருக்கு. ஸோ ரொம்பவே பேட் ஆகுது. அண்ட் இபிடா ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 22.2 பில்லியன் growth ஆஃப் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 35% வந்திருக்கு. அண்ட் சீக்வென்ஷியல்ல பாத்தீங்கன்னா 36% குறைஞ்சிருக்கு. சீலபிள் ஸ்டீல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா குவார்டர்ல 4 மெட்ரிக் டன் இருக்குது. இயர் ஆன் இயர் 3% வந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 13% குறைஞ்சிருக்கு. அண்ட் பிரிலிமினரி போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 4 மெட்ரிக் டன் கிரீன்ஃபீல்டு மூலமா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் சேல் நெட் டெப்ட் பாத்தீங்கன்னா 50 பில்லியன் டூரிங்ல குவார்டர்ல இருந்தது 356.6 பில்லியன் அட்ரிபிள் ஹையரா குறைச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா ஹையர் ஒர்க்கிங் கேபிட்டல் மற்றும் ஹையர் ரா மெட்டீரியல்ஸ் தான் காரணம். ஸோ பினிஷ் இன்வென்டரியை வந்து இவங்க அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் அது ஒரு காரணம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NMDC. ஸோ NMDCயும் அவங்களுடைய ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் 17% குறைஞ்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இன்லைன்ல இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய இபிடா மார்ஜின் நல்லாவே உயர்த்திருக்காங்க. அண்ட் இபிடா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. அண்ட் NMDC ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ராயலிட்டி சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Q1 25 ரியலைசஸ் பாத்தீங்கன்னா 5304 டன் வந்து ரெஜிஸ்டரிங் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 9% உயர்ந்திருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 3.5% growth ஆயிருது. NMDC has limited
exposure in only 1 out 81 cases penetrating into Panama diamond mines. ஸோ 81 கேசஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த 4 கம்பெனி பார்த்துருக்கோம். நாளைக்கு மற்ற கம்பெனிகளை பார்த்து நம்ம இந்த ஸ்டீல் செக்டர்ஸோடைய growth எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கலாம். இந்த மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலுடன் தொடர்ந்து பயணிங்கள். நன்றி, வணக்கம்.